அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தொலைந்து போன ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக அதுக்கான எபிக் நம்பரை தெரிஞ்சுக்கிறது எப்படி, மொத்தமாக பார்ட் நம்பர், சீரியல் நம்பர்னு சொல்கிறது நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டு வந்துருக்கோம். அதாவது பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்மார்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆதார் கார்டு அந்த பிளாஸ்டிக் பிவிசி ஆதார் கார்டுன்னு சொல்கிறது அது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள வீடியோக்களை போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூகுளில் சர்ச் இன் எலெக்ஷன் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கூகுளில் ஃபஸ்ட்லேயே காமிக்கும் சர்ச் இன் எலெக்ஷன் ரோல். மேலே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு காமிக்கிது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த மெயின் பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த எலெக்ஷன் ரோலில் வந்து செக் பண்ணோம் அப்படின்னாக்கா 3 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ், அது நம்ம பேர், நம்ம டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து சர்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு இது. அது செகண்டாவது பார்த்திங்கனாக்கா சர்ச் பை எபிக் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எபிக்னாக்கா நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் ஒரு சம் டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அதை போட்டு பார்க்குறது தான் அந்த எபிக் நம்பர்ன்றது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மொபைல் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது. இதில் எபிக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும், அப்புறம் எபிக் நம்பர் போடணும், அடுத்து என்ன ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக கேப்சா கோட் டைப் பண்ணி என்டர் பண்ணாலும் நம்ம டீட்டெயில் வந்துடும். அதுமாரி மொபைல் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நம்மளுடைய அந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வரும். அது மூலிமா அதை பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் ஈஸியாக சர்ச் பை டீட்டெயில்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கணும். அதில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் காமிக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு சூஸ் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அதில் தமிழ் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாடுனால தமிழ் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி ஜெராக்ஸோ இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இதுமாரி தான் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுபோல் அந்த யுவர் ஃபஸ்ட் நேம் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களுடைய பேர் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்லையும் மீதி எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்லையும் டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக குமரன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கே வந்து கேப்ஸ் லெட்டர்லையும், எம்ஏ அதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துக்கிறேன். அதுமாரி ஃபாதர் நேம் சொல்லிட்டு அதுவும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு குமார்னு சொல்லிட்டு குமாரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கே வந்து கேப்ஸ் லெட்டர்லையும் மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டான என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை மட்டும் போட்டால் தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டானதை கொடுத்துக்குங்க. 1997 செப்டம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரில அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் கொடுத்த வயசு, அதாவது இப்போ 25 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இருக்குனாக்கா அந்த 25 கரெக்டாக அதில் சூஸ் பண்ணிக்கங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஜெண்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கேட்கும். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறேன். அடுத்தா சட்டமன்ற தொகுதி எதுன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் சிதம்பரம்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக என்டர் த கேப்சா கோடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அந்த கேப்சாவில் என்ன போட்டிருக்காங்களோ அதை அப்படியே இந்த பக்கத்து காலமில் ஃபில் பண்ணிக்கங்க. அந்த Q8JA3Fன்னு சொல்லிட்டு இருக்கிறத அதில் டைப் பண்ணிக்கங்க. இது என்டர் த கேப்சான்ற இடத்துல நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்ததாக சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனோடனே இதில் சீரியல் நம்பர் காமிக்கும். அது பக்கத்தில் எபிக் நம்பர்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்கள், இதுதான் மெயினான நம்பர். ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் பாருங்கள். அந்த இது நான் ஒரு ப்ரைவசிக்காக நான் என்னுடைய டீட்டெயில்ஸ்னு சொல்கிறதுனால நான் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கல. அதில் எபிக் நம்பர்ன்றதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சம் எக்ஸாம்பிளுக்காக இதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னாக்கா போலிங் ஸ்டேஷன் அது உங்கள் பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வியூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னொரு பேஜுக்குள்ளே போய் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ வந்து வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேர், அப்பா பேர், அடுத்து உங்களோட ஏஜ், ஜெண்டர், எபிக் நம்பர்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் அதில் இருந்து தான் வரும். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதில் பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் வாக்காளர் தகவலை அச்சிடவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு பிடிஎஃபாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். காமிக்குது பாருங்கள், டவுன்லோட் ஃபைல் ஆக இது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் திரும்ப டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் மட்டும் தான் காமிக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த எபிக் நம்பரை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபோட்டோவோட உள்ள ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுவோம்.
அப்படியே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம். நன்றி, வணக்கம்.